அத்தியாயம் 37. சந்திராசாமி ப்ளஸ் கேபி ப்ளஸ் சிவராசன். உடையும் சிஐஏவின் பண ரகசியம். ராஜீவ்காந்தியின் நடமாட்டம், நிகழ்ச்சி நிரல், அவரை சந்திக்க வரும் அரசியல் அதிகார மட்டத்திலான பிரமுகர்கள் என்பன குறித்த தகவல்களை சேகரித்து மேலிடத்திற்கு அனுப்புவதே தங்களுக்கு இடப்பட்ட பணி என ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். டெல்லி காவல்துறை மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருந்ததால் அந்த மேலிடம் யார் என்பது குறித்த உண்மை வெளியாகவில்லை. ராஜீவ் கொலைக்கு பிறகு கூட சிபிஐ தனது புலனாய்வில் இவ்விவகாரம் குறித்து ஒன்றுமே வெளிக்கொணரவில்லை. ஆனால் அப்போது காங்கிரஸ் கட்சி தனது அரசியல் விவகாரங்களுக்கு இதை நன்கு பயன்படுத்தி கொண்டது. ராஜீவின் உயிருக்கு அவரது அரசியல் எதிரிகளால் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது என கூச்சலிடப்பட்டது. சந்திரசேகர் அரசு சதித்திட்டம் முழுவதையும் வெளிக்கொணர வேண்டும் என்றது. ஹரியானா முதலமைச்சர் ஓம் பிரகாஷ் சௌதாலாவை உடனே பதவி நீக்கம் செய்து விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும், இல்லையேல் சந்திரசேகர் ஆட்சியை கவிழ்ப்போம் என மிரட்டியது. ஆனால் சந்திரசேகர் அசைந்து கொடுக்கவில்லை. காரணம், ஓம் பிரகாஷ் சௌதாலா சந்திரசேகரின் நெருங்கிய நண்பர்களுள் ஒருவர். துணை பிரதமர் தேவிலாலின் மகன். விபி சிங் அரசை கவிழ்க்க சந்திரசேகருக்கு துணை நின்றவர்கள். ஓம் பிரகாஷ் சௌதாலா, தேவிலால், சந்திரசேகர் மூவரும் ராஜீவ்காந்திக்கு அரசியல் எதிரிகள் என்ற போதிலும் எதிரிக்கு எதிரி நண்பன் என்ற ரீதியில் விபி சிங்கிற்கு எதிராக சந்தர்ப்பவாத கூட்டணியை அமைத்தவர்கள் இவர்கள். கூட்டணிக்கு அப்பாலும் இவர்களின் பகைமை எத்தகையது என்றால், வெறும் 60 எம்பிக்களுடன் ஆட்சி அமைச்ச சந்திரசேகர் பிரதமராக பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட போது வெளியிலிருந்து ஆதரவளித்த 220 எம்பிக்களை கொண்டிருந்த காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராஜீவ்காந்தி மரியாதை நிமித்தமாக கூட அப்பதவியேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை. இத்தகைய பொருந்தா கூட்டணிக்கு அச்சாரம் விட்டவர்கள் சுப்பிரமணிய சுவாமியும் TN சேஷனும். இதனால் இருவரும் மிகப்பெரிய பதவியை அந்த அரசில் அடைந்தார்கள். சுப்பிரமணிய சுவாமி வர்த்தகம், சட்டம் உள்ளிட்ட பல துறைகளுக்கு அமைச்சராகி சந்திரசேகரின் அரசியல் ஆலோசகர் அளவுக்கு உயர்ந்தார். TN சேஷன் அனைத்து தனிப்பெரும் அதிகாரங்களையும் கொண்ட தலைமை தேர்தல் அதிகாரியானார். சந்திரசேகர் ஆட்சியில் அனுபவித்த இப்பெரும் வாய்ப்பை அத்தனை சீக்கிரம் இவர்களை போன்ற அரசியல் தரகர்கள் இழக்க விரும்புவார்களா என்ன? ராஜீவ்காந்தியிடம் மாறி மாறி தூது போனார்கள். தமது எல்லா உத்திகளையும் கையாண்டு பார்த்தார்கள். போபஸ் ஊழல், உயிராபத்து என மறைமுகமாக எச்சரித்து பார்த்தார்கள். ஆனால் ராஜீவ்காந்தி மசியவில்லை. தானே ராஜாவாக இதுதான் சந்தர்ப்பம் என்பதில் உறுதியாக இருந்தார். தன் கட்சியின் மூலம் வேவு விவகாரத்தை பூதாகரமாக்கி விரைவிலேயே சந்திரசேகர் ஆட்சியை கவிழ்த்தார். நாட்டின் மீது இன்னொரு பொது தேர்தல் திணிக்கப்பட்டது. நாட்டின் நிதிநிலை மோசமாகிக் கொண்டிருந்த நிலையில் அதனை பயன்படுத்தி இந்திய சந்தையை திறந்துவிட அமெரிக்கா, IMF, உலக வங்கி போன்றவை சந்திரசேகர் அரசுடன் வெற்றிகரமாக பேச்சுவார்த்தையை முடிக்கவிருந்த தருவாயில் ராஜீவ்காந்தி அரசை கவிழ்த்தது உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பல எதிர்வினைகளுக்கு வித்திட்டது. ராஜீவ்காந்தி கொலை திட்டத்திற்கு சந்திராசாமி நிதியுதவி செய்யவிருப்பதாக லண்டனில் ஜக்சித் சிங் சொன்னதை எளிதில் புறந்தள்ளிவிட முடியாது. சந்திராசாமி CIA முகவர்களான அட்னன் கஷோக்கி, எர்னி மில்லர் போன்ற ஆயுத வியாபாரிகளோடு நெருங்கிய தொடர்பையும் நட்பையும் கொண்டிருந்தார். அமெரிக்காவில் அரசுக்குள் அரசாக பெரும் செல்வாக்கு பெற்று விளங்குவது CIA உளவு நிறுவனம். அதற்கென ஒரு ரகசிய பட்ஜெட்டும் கள்ள பொருளாதாரமும் உண்டு. கணக்கற்ற இப்பெரும் பணத்தின் மூலம் உலகில் பல பாகங்களிலும் CIA தன் நிழல் நடவடிக்கையை தங்கு தடையின்றி மேற்கொள்ளும். குறிப்பாக அமெரிக்காவிற்கு பணியாத நாடுகள், குழுக்கள், தலைவர்களை வலிக்கு கொண்டு வர எந்த எல்லைக்கும் வேண்டுமானாலும் செல்லும். ஆட்சி கவிழ்ப்புகள், கிளர்ச்சி, நாசவேலை, சமயங்களில் படுகொலைகள் என எதையும் செய்யும். இவற்றுக்கான பண பரிவர்த்தனைக்கு தங்கு தடையின்றி நடைபெற அதற்கு தனி வங்கிகளும் நிறுவனங்களும் போலியும் உண்டு. அவற்றில் ஒன்றுதான் BCCI, பேங்க் ஆஃப் கிரெடிட் அண்ட் காமர்ஸ் இன்டர்நேஷனல். சவுதி அரேபியா, பக்ரைன், குவைத், துபாய் போன்ற வளைகுடா நாடுகளிலும் மும்பை, லண்டன், பாரிஸ், பிராங்க்ஃபர்ட், நியூயார்க் போன்ற வர்த்தக தலைநகரங்களிலும் இதற்கு கிளைகள் இருந்தது. சந்திராசாமி, அட்னன் கஷோக்கி, எர்னி மில்லர் ஆகியோருக்கும் இதில் கணக்கு இருந்தது. ராஜீவ்காந்தி கொலைக்கு முன்னும் பின்னுமாக இவ்வங்கி கணக்குகளிடையே பெரும் பணவர்த்தனைகள் நடத்தப்பட்டிருக்கிறது. கேபி மற்றும் சிவராசனுக்கும் கூட மும்பை, சவுதி அரேபியாவில் இந்த BCCI வங்கி கணக்கு இருந்திருக்கிறது. சந்திராசாமியின் வங்கி கணக்கிலிருந்து கேபி, சிவராசனுக்கு பண பரிமாற்றம் நடந்துள்ளது. ராஜீவ் கொலை நடந்த பிறகு இவ்விவகாரங்களையெல்லாம் ரா மற்றும் இந்திய அரசின் நிதி நுண்ணறிவு பிரிவு கண்டுபிடித்து கார்த்திகேயனுக்கு சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அவர் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க தன் சுண்டு விரலை கூட அசைக்கவில்லை. மாறாக
தனது டெல்லி எஜமானர்களின் கட்டளைக்கிணங்க மூடி மறைப்பதிலேயே முனைப்பு காட்டினார். ஆயினும் நீதிபதி ஜெயின் முன்பு இத்தகவல்கள் எல்லாம் கொட்டப்படுவதை அவரால் தடுக்க முடியவில்லை. அதன் அடிப்படையில் சதித்திட்டத்திற்கான நிதி ஆதாரம், அதன் பின்னணி, பரிவர்த்தனை குறித்து புலனாய்வு செய்ய இந்திய அரசுக்கு பரிந்துரை செய்து பாரிய இக்கொலைச்சதிக்கு பின்னால் இருந்தவர்களை வெளிக்கொணர வேண்டும் என்று தனது இறுதி அறிக்கையில் குறிப்பிட்டார் ஜெயின். சிஐஏ பிசிசிஐயின் நிழல் நடவடிக்கைகளை ராஜீவ் கொலை பின்னணியில் உலகம் தெரிந்து கொண்டது என்பதை புரிந்து கொண்ட அமெரிக்க அரசாங்கம் தம் மீது கரைப்படியாமல் இருக்கும் பொருட்டு தமது நாடாளுமன்றத்தில் செனட் நிலைக்குழு விசாரணை ஒன்றுக்கு உத்தரவிட்டது. முன்னாள் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் திரு ஜான் கேரியன் தலைமையில் நடந்த இந்த விசாரணை முடிவில் சிஐஏ பிசிசிஐ கூட்டுறவும் சட்டவிரோத பண பரிவர்த்தனைகளும் நிரூபிக்கப்பட்டு வங்கி லைசன்ஸ் ரத்து செய்யப்பட்டது. ஆனால் மேலும் எந்த சட்ட மற்றும் நீதித்துறை நடவடிக்கைகளுக்கு அவர்கள் உட்படுத்தப்படவில்லை. பின் அந்த வங்கியும் அதன் நிர்வாகிகளும் வேறு வேறு அவதாரம் எடுத்து முன்பு செய்த அதே பணியை தொடர்ந்தனர் என்பது வேறு கதை. டெல்லி தர்பாரில் அரசியல் அதிகார பீடத்தில் ஸ்ரீபெரும்புத்தூர் நிகழ்வுக்கு முன்னமே ராஜீவை கொல்ல நடந்து வந்த சதி குறித்த தகவல் கிசுகிசு ரகசியம் போல பரவலாக அறியப்பட்டிருக்கிறது. உதாரணமாக டிஎன் சேஷன் தன் சுயசரிதையில் ராஜீவ்காந்தியின் உயிருக்குள்ள ஆபத்து குறித்து தாம் அவரிடம் எச்சரித்ததாக குறிப்பிட்டிருக்கிறார். திருச்சி வேலுச்சாமி எழுதிய ராஜீவ் படுகொலை தூக்கு கயிற்றில் நிஜம் என்ற புத்தகத்திலும் இந்த பதிவு உள்ளது. சேஷனுக்கு அது எப்படி தெரிய வந்தது என்ற கேள்வி யதார்த்தமானதுதானே. ஏனென்றால் சுப்பிரமணிய சுவாமி, சந்திராசாமி, சந்திரசேகர், நரசிம்மராவ் பார்ப்பன வட்டாரம் வகையராக்களின் கூட்டாளி அல்லவா அவர். எனவே தனது ஜோசிய அறிவை வசதியாக துணைக்கு அழைத்து கொண்டார். ராஜீவ்காந்தியின் கிரகநிலை அவருக்கு மரணத்தை உண்டு பண்ணும் சூழலை உருவாக்கியுள்ளதை தாம் ஜோதிடத்தின் மூலம் தெரிந்து கொண்டதாகவும் அதனை தனது கேரள மாந்திரிக குரு ஒருவர் மூலமாக கூட உறுதிப்படுத்தி கொண்டதாகவும் நூலில் தெரிவித்துள்ளார். மத்திய உளவுத்துறையான ஐபியின் இயக்குனர் MK நாராயணன் ராஜீவ்காந்திக்கு ஏற்பட்டிருந்த உயிராபத்தை வலியுறுத்தி தாம் சந்திரசேகர் அரசிடம் அவருடைய பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாக பின்னர் வர்மா கமிஷனில் சாட்சியமளித்தார். ஆனால் நீதிபதி வர்மா அவரை கண்டித்தார். பழியை திசை திருப்பும் வாதம் இது என்றார். ராஜீவின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதை அறிந்தும் அவரின் பாதுகாப்பை உறுதி செய்யாமல் தன் கடமையிலிருந்து ஐபி இயக்குனர் தவறிவிட்டார். எனவே அவர் மீது உரிய விசாரணையும் நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் என அரசுக்கு பரிந்துரை செய்தார். ஆனால் மத்திய அரசு உருப்படியான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதையெல்லாம் பார்த்து உணர்ந்த பிறகுதான் சோனியா காந்தி 1995ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 20 ராஜீவ் பிறந்தநாள் நிகழ்ச்சியில் வேதனையோடு விரக்தியோடும் நரசிம்மராவ் அரசு மீது எனக்கிருந்த நம்பிக்கை போய்விட்டது, ராஜீவை கொன்ற உண்மையான சதியாளர்கள் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்பதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை என்று கூறினார். சோனியா காந்தியின் இக்கூற்று அன்று இந்திய அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அரசியல் களத்தில் தாமும் இறங்க தீர்மானித்ததின் சமிக்கையாக இதனை பலரும் பார்த்தனர். தவிரவும் 2 முக்கிய விடயங்களை அவர் தன் பேச்சின் மூலமாக வெளிப்படுத்தியிருப்பதாக கருதப்பட்டது. ஒன்று, பூந்தமல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் 26 பேர் மீது நடந்து வந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கு விசாரணை ஒரு கண்துடைப்பு என்பது. இன்னொன்று, மத்தியில் ஆளும் அரசியல் அதிகார வர்க்கத்தின் மீது தனக்கு நம்பிக்கை இல்லை என்பது. முதலாவதை உலகம் அறியும். இரண்டாவதை அத்தனை அழுத்தம் திருத்தமாக சோனியா கூற வேண்டியதன் அவசியம் என்ன? அத்தனைக்கும் பிரதமர் நரசிம்மராவ் ஒரு காங்கிரஸ்காரர். மத்தியில் ஆட்சி புரிந்தது தனது குடும்ப கட்சி. சோனியா சம்மதத்தோடு தான் பிரதமர் நாற்காலியில் நரசிம்மராவ் உட்கார்ந்தார். பிறகு ஏன் அந்த பேச்சும் ஏச்சும்? கேள்விக்குறி. 1991 பொதுத் தேர்தலில் ராஜீவ்காந்தி நரசிம்மராவுக்கு சீட் தர விரும்பவில்லை. அதற்கு முன் சில ஆண்டுகளாகவே இருவருக்கும் ஒத்துப்போகவில்லை. இடைவெளி கூடியது. தாம் சிறுமைப்படுத்தப்படுவதை உணர்ந்த நரசிம்மராவ் அரசியல் துறவு மேற்கொள்வதாக அறிவித்துவிட்டு தேர்தல் போட்டியிலிருந்து விலகி கொண்டார். ஆனால் ராஜீவ்காந்தி கொலையான பிறகு எழுந்த அனுதாப அலை காரணமாக காங்கிரஸ் அதிக இடங்களை கைப்பற்றி ஆட்சி அமைக்க வாய்ப்பு வந்தது. இடைக்கால ஏற்பாட்டின் கீழ் நரசிம்மராவை பிரதமராக்கியது கட்சி. அச்சமயமும் அதன் பிறகும் நடந்த விடயங்கள்தான் சோனியாவை சிந்திக்க வைத்தன. ராஜீவ் கொலையில் சந்தேகத்திற்குள்ளான சுப்பிரமணிய சுவாமியும் சந்திராசாமியும் நரசிம்மராவ் ஆட்சியில் நடத்திய அலப்பறையும் அந்த அரசில் அவர்களுக்கு இருந்த செல்வாக்கும் அவரை புருவம் உயர்த்த செய்தன. 1992ஆம் ஆண்டு
தசரா பண்டிகையின் போது தலைநகர் டெல்லியில் நடந்த ஒரு நிகழ்வை நினைவு கூர்வது சரியாக இருக்கும். அன்றைய தினம் சந்திராசாமியும் சுப்பிரமணிய சுவாமியும் அரங்கேற்றிய வெற்றி ஊர்வலம் அது. ஓர் அசுரனை வதம் செய்த அவதாரம் போல் ரதம் ஒன்றில் சந்திராசாமி வீற்றிருக்க, சுப்பிரமணிய சுவாமி அவரின் அடிபுடி போல் பக்கத்தில் நின்றிருக்க, நரசிம்மராவ் அரசின் முக்கிய பிரமுகர்கள் புடைசூழ, ஆட்டம் பாட்டம் மேல தாளங்களுடன் தலைநகர் டெல்லியின் முக்கிய வீதிகளில் மிக ஆடம்பரமாக ராஜ உலா வந்திருக்கிறார்கள். அரசியல் விமர்சகர்கள் பலர் இக்காட்சியை ராஜீவ்காந்தி கொலை சம்பவத்தோடு முடிச்சிட்டு தொடர்புடையவர்கள் யாருக்கோ ஏதோ ஒரு செய்தியை தெரியப்படுத்துகிறார்கள் என்றனர். பல்வேறு தேசிய வார இதழ்களில் இந்நிகழ்வு குறித்த செய்தியும் விமர்சனமும் மிக முக்கியத்துவம் பெற்றது. இதன் பிறகுதான் சோனியா காந்திக்கு உண்மை விளங்கத் தொடங்கியுள்ளது. ராஜீவ்காந்தியை வதம் செய்ததால் உண்டான பலன் சந்திராசாமி சுப்பிரமணிய சுவாமியின் நெருங்கிய நண்பர்களும் எஜமானர்களுமான சந்திரசேகர் நரசிம்மராவுக்கு சென்றது என டெல்லியில் அப்போது பரவலாக முணுமுணுக்கப்பட்டது. அதற்கு உரமிடுவது போல் அரசியல் துறவரம் மேற்கொள்வதாக அறிவித்து பொது தேர்தலில் போட்டியிடாமல் ஒதுங்கி நின்ற நரசிம்மராவ் தற்காலிக பிரதமர் என்ற ஏற்பாட்டின் கீழ் நாற்காலியை பிடித்த பிறகு அதை கெட்டியாக பிடித்து கொண்டதும் மைனாரிட்டி காங்கிரஸ் அரசை பல திகிர்தர்த்தங்கள் செய்து மெஜாரிட்டி ஆட்சியாக்கியதையும் சந்தேக கண்களோடு பார்க்கப்பட்டன. அது மட்டுமல்லாது அமெரிக்காவும் அதன் கூட்டாளிகளும் விரும்பியது போல் இந்திய சந்தை திறந்துவிடப்பட்டு புற்றீசல் போல் பல பன்னாட்டு கம்பெனிகள் உள்நுழைய அனுமதிக்கப்பட்டது. இஸ்ரேலுடனான உறவு என்றுமில்லாத வகையில் மேம்படுத்தப்பட்டதும் எதேச்சையானதாக இருக்க முடியாது. இதையெல்லாம் பார்த்து உணர்ந்த பிறகே சோனியா காந்தி உள்நாட்டு வெளிநாட்டு அரசியல் வாழ்க்கையில் இருந்து ஒதுங்கி நின்றதாக பேச்சு எழுந்தது. அதற்கேற்றாற்போல் தானோ தன் பிள்ளைகளோ ஒருபோதும் அரசியலில் இறங்கும் பேச்சுக்கே இடமில்லை. இந்திரா காந்தி ராஜீவ்காந்திக்கு நேர்ந்த கதி குடும்பத்தில் இனி யாருக்கும் நடக்க அனுமதிக்கப் போவதில்லை என உறுதிப்பட பேட்டிகளில் தந்தார். ஆனால் அந்த உறுதி குலைந்து போனதற்கு காரணம் என்ன? ராஜீவ் அல்லாத கட்சி ஆட்சியை சில காங்கிரஸ் மூத்த தலைவர்களே விரும்பியிருக்கிறார்கள் என்பது நரசிம்மராவ் ஆட்சி வெட்ட வெளிச்சமாக்கியிருந்தது. நம்பியவர்கள் பலர் மோசம் செய்கிறார்கள் என்பதும் சோனியாவிற்கு தெரிய வந்திருக்கிறது. கொலைச்செய்தி குறித்த சிபிஐ புலனாய்வு, நீதி விசாரணை மட்டுமின்றி ராஜீவுக்கு அளிக்கப்பட்ட பாதுகாப்பு குறைபாடு குறித்த விசாரணையிலும் நரசிம்மராவ் அரசு நடந்து கொண்ட விதம் சோனியா மற்றும் குடும்பத்தினரை அதிர்ச்சி அடைய வைத்திருக்கிறது. குறிப்பாக 3 நிகழ்வுகளை இங்கு சுட்டிக்காட்டலாம். 1. ராஜீவ்காந்தி கொலை சதி பின்னணியில் இருந்த உள்நாட்டு வெளிநாட்டு சக்திகள் மற்றும் பாதுகாப்பு குறைபாடுகள் குறித்த உண்மைகளை வெளிக்கொண்டு வர உச்சநீதிமன்ற நீதிபதி வர்மா தலைமையில் ஒரு நீதி விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டது. அவருக்கு உதவி செய்ய மூத்த வழக்கறிஞர் திரு கோபால் சுப்பிரமணியம் நியமிக்கப்பட்டார். ஆனால் நரசிம்மராவ் அரசு மற்றும் காங்கிரஸ் கட்சியின் சில மூத்த தலைவர்கள் வழக்கறிஞர் திரு கோபால் சுப்பிரமணியம் சதித்திட்டம் மற்றும் சிபிஐ புலனாய்வு குறித்த சந்தேகம் எழுப்ப வேண்டாம் என தொடர்ந்து நிர்பந்திக்கிறார்கள். என் கடமையில் குறுக்கிடுகிறார்கள், உண்மை வெளிவருவதை சில காங்கிரஸ்காரர்களே விரும்பவில்லை என குற்றச்சாட்டுகளை அடுக்கி திரு கோபால் சுப்பிரமணியம் விசாரணையிலிருந்து விலகி கொண்டார். வேடிக்கை என்னவென்றால் இவரை அந்த பொறுப்பில் நியமித்ததே நரசிம்மராவ் அரசுதான். ஆனால் அவர்கள் சொல்வதற்கெல்லாம் தலையாட்ட விரும்பாமல் உண்மையை சொல்லிவிட்டு ராஜினாமா செய்துவிட்டார். 2. சுப்பிரமணிய சுவாமியின் சந்தேகத்திற்கிடமான நடமாட்டம் மற்றும் மர்ம நடவடிக்கைகள் குறித்த தடயங்கள், ஆதாரங்கள் அளிக்கப்பட்ட விவகாரம். 1991 மே 20 முதல் 22 காலை 10 மணி வரை அவர் எங்கு, யாருடன், என்ன செய்தார் என்பது ஒருவருக்கும் தெரியவில்லை. அப்போது அவர் சந்திரசேகர் அரசவையில் நாட்டின் முக்கிய கேபினட் மந்திரியாக இருந்தவர். அரசின் அதிமுக்கிய கொள்கை முடிவுகளை எடுக்கும் சிசிபிஐயின் உறுப்பினராக பிரதமர் சந்திரசேகருக்கு அடுத்த நிலையில் தான் பணியாற்றியதாக அவரே கூறியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒருவர் திடீரென மறைந்து போனால் கேள்விக்குறி. அத்தியாயம் 38. இனியாகிலும் மனம் திறப்பாரா சோனியா? மத்திய அரசுக்கும் அதன் உளவுத்துறைக்கும் தெரியாமல் அல்லது தெரிவிக்காமல் சுப்பிரமணிய சுவாமி எங்கும் மறைந்துவிட முடியாது. பொதுவாகவே மத்திய அமைச்சர்கள் மற்றும் அமைச்சரவை செயலாளர்களின் நடமாட்டத்தை, நிகழ்ச்சி நிரலை பிரதமர் அலுவலகம் பிஎம்ஓ கட்டுப்படுத்தும். அதற்கப்பால் உள்துறை அமைச்சகமும் உளவுத்துறையும் உள்ளது. இவை 3 அமைப்புகளுக்கும் தெரியாமல் அரசின் முக்கிய அமைச்சர்களோ உயரதிகாரிகளோ திடீரென மறைந்துவிட்டு பின் திரும்பிவிட முடியாது. ஆனால் சுப்பிரமணிய சுவாமியின் மர்மமான 56 மணி நேர மறைவுக்கு விளக்கமே இல்லை. அவருடைய பயண திட்டங்கள், நிகழ்ச்சி நிரல்கள், இருப்பிடம்,
அடுத்தடுத்த நிகழ்ச்சி, அலுவலக வேலை போன்ற தகவல்கள் அடங்கிய கோப்பினை நீதிபதி ஜெயின் பிரதமர் அலுவலகத்திடம் கேட்டபோது அது தங்களிடம் இல்லை என கூறிவிட்டது. இப்படி ஒரு தேசத்தை பார்த்திருப்பீர்களா? பிறகு நடந்த குறுக்கு விசாரணையில் சுப்பிரமணிய சுவாமி முன்னுக்கு பின் முரணாக பதில்களை சொல்லி மழுப்பினார். அவர் உண்மை பேசவில்லை என நீதிபதி ஜெயின் கண்டுபிடித்த பின் தனது விசாரணை அதிகாரியான காவல்துறை கண்காணிப்பாளர் ஒருவர் மூலம் சுப்பிரமணிய சுவாமியின் அந்த சந்தேகத்துக்குரிய மர்ம நடமாட்டத்தை விசாரிக்க முற்பட்டபோது மத்திய அரசின் உள்துறை உயரதிகாரிகளும் பிரதமர் அலுவலக அதிகாரிகளும் அதற்கு கடுகளவும் ஒத்துழைக்கவில்லை. ஏனென்றால் அந்த ஆவணங்கள் எல்லாம் ஏற்கனவே அளிக்கப்பட்டு விட்டது. முன்பே உச்சநீதிமன்ற நீதிபதி வர்மா அவர்கள் ராஜீவ் கொலை மற்றும் அவருக்கு அளிக்கப்பட்ட பாதுகாப்பு குறித்த அம்சங்களை விசாரித்தபோது மத்திய அரசிடம் அது தொடர்பான ஆவணங்கள், உளவு தகவல்கள், ஆதாரங்கள், நடமாட்ட கண்காணிப்பு அடங்கிய கோப்புகளை கேட்டபோது அவையெல்லாம் தொலைந்துவிட்டன என நரசிம்மராவின் பிரதமர் அலுவலகம் கூச்சமின்றி பதிலளித்தது. இப்போது நீதிபதி ஜெயினிடம் வேறு வார்த்தைகளில் பதில் சொன்னார்கள். இதெல்லாம் முன்னதாகவே அறிந்தவர் திருச்சி வேலுச்சாமி அவர்கள், தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவர், அக்கட்சியின் தற்போதைய செய்தி தொடர்பாளர். ராஜீவ்காந்தி கொலை வழக்கை, அதன் விசாரணையை, அதன் புலனாய்வை சுப்பிரமணிய சுவாமியிடமிருந்தே தொடங்க வேண்டும் என்று ஆரம்பம் முதலே சொல்லி வந்தவர். சதியின் சூத்திரதாரி சுப்பிரமணிய சுவாமி என்பது அவருக்கு தெரியும். ஏனென்றால் அச்சமயம் அவர் சுப்பிரமணிய சுவாமியுடன் இருந்திருக்கிறார். குறிப்பிட்ட அந்த 2.5 நாட்களில் அவருடைய பேச்சு நடமாட்டத்தில் வித்தியாசத்தை உணர்ந்திருக்கிறார். பொய்களையும் நழுவல்களையும் கண்டிருக்கிறார். ராஜீவ்காந்தி இறந்த பிறகுதான் அவருக்கு பொறித்தட்டி இருக்கிறது. தான் உணர்ந்த, கண்ட, கேட்ட சுப்பிரமணிய சுவாமியின் அந்த 2.5 நாள் மர்ம நடவடிக்கைகளை நேரில் சோனியா காந்தியிடம் விளக்கியிருக்கிறார். சிபிஐ புலனாய்வு வெறும் கண்துடைப்பு என்று எச்சரித்திருக்கிறார். எனவேதான் மகள் பிரியங்கா மூலம் ஜெயின் கமிஷனில் நீதி விசாரணை என்ன நடக்கிறது என்பதை தொடர்ந்து நேரில் சென்று கண்காணிக்க செய்திருக்கிறார். சுப்பிரமணிய சுவாமியின் சுயரூபத்தை பிரியங்காவும் சோனியாவும் தெரிந்து கொள்ளவும், ராஜீவ்காந்தி கொலையின் உண்மை சதியாளர்கள் யார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவும், ஏன் உலகமும் கூட அறிந்து கொள்ளவும் காரணமாக இருந்தவர்களில் திருச்சி வேலுச்சாமி அவர்கள் மிக முக்கியமானவர்கள் எனலாம். 3வது கார்த்திகேயன் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழுவின் முக்கிய அதிகாரிகளில் ஒருவர் டிஐஜி ஸ்ரீகுமார். கோடியாக்கரை சண்முகம் சிபிஐயின் காவலில் இருந்தபோது மர்ம முறையில் தூக்கிட்டு இறந்து கிடந்தார். அப்போது சண்முகம் டிஐஜி ஸ்ரீகுமார் தலைமையிலான விசாரணை குழுவின் பொறுப்பிலேயே இருந்தார். அது தற்கொலை அல்ல, கொலை. யாரையோ காப்பாற்ற தூக்கு, தற்கொலை என நாடகம் அரங்கேற்றப்பட்டது என அப்போது ஸ்ரீகுமார் மீது, சிபிஐ மீது குற்றம் சாட்டப்பட்டன. ஏனென்றால் சண்முகம் தூக்கு விஷயம் குறித்து சிபிஐ அதிகாரிகள் சொன்ன கதையும், அப்போது பத்திரிகைகளால் வெளியிடப்பட்ட புகைப்பட ஆதாரங்கள், தடயங்கள், சாட்சியங்கள் என்பன முற்றிலும் மாறுபட்டிருந்தன. கார்த்திகேயன் மற்றும் சிறப்பு புலனாய்வு குழுவின் நம்பகத்தன்மையை ஆரம்பத்திலேயே கேள்விக்குள்ளாக்கின. அந்த தற்கொலை சம்பவத்திற்கு பிறகு ஸ்ரீகுமார் வெளிநாட்டு சதி தொடர்பான ஆதாரங்களை சேகரிக்கும் புலனாய்வு அதிகாரியாக இடமாற்றப்பட்டார். அப்படி பல நாட்கள் லண்டனிலும் வேறு சில முக்கிய ஐரோப்பிய நாடுகளிலும் விசாரணை செய்து சேகரித்த ஆதாரங்கள், தடயங்கள், ஆவணங்கள் அடங்கிய பெட்டியை இந்தியா திரும்பும்போது லண்டன் ஹீத்ரூ விமான நிலையத்தில் தொலைத்துவிட்டதாக சொன்னார். எப்படி இருக்கிறது இது? கேள்விக்குறி. எவ்வளவு பெரிய வழக்கை விசாரிக்கும் சிபிஐ புலனாய்வு அதிகாரிகள் இத்தனை பொறுப்பற்றவர்களா? அல்லது திறமையற்றவர்களா? அல்லது அனைத்தையும் மூடி மறைக்கும் திட்டமிட்ட நடவடிக்கையின் ஓர் அங்கமா? சரி, தொலைந்து போனதாகவே இருக்கட்டும். லண்டன் போலீஸ் அல்லது ஸ்காட்லாந்து யார்டிடம் புகார் அளிக்கப்பட்டதா? மேல் நடவடிக்கை என்ன? அவற்றின் முடிவு என்ன? பொறுப்பற்ற இவ்வளவு பெரிய தவறுக்கு காரணமான ஸ்ரீகுமார் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? இவை எதற்கும் இன்று வரை உரிய விடை கிடைக்கவில்லை. போகட்டும். காணாமல் போன பெட்டியில் என்னென்ன தடயங்கள், யார் மீதெல்லாம் சந்தேகங்கள், வழக்கு ஆவணங்கள் எவையவை என்ற விவரங்களை ஸ்ரீகுமார் இந்திய அரசுக்கும் கார்த்திகேயனுக்கும் நிச்சயமாக தெரிவித்திருப்பார். தவிரவும் இதுபோன்ற அசம்பாவிதங்கள், எதிர்பாராத விபத்துக்களை கருத்தில் கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல ஆவணங்களின் பிரதிகள், தடயங்கள், சான்றுகளின் புகைப்பட ஆதாரங்களை அந்த நாட்டின் இந்திய தூதரகத்தின் பாதுகாப்பில் விட்டுச் செல்வது இயல்பான ஒரு நடைமுறை. நாம் ஒரு சாதாரண டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படத்தையே எத்தனை நகல்கள் எடுத்து வைத்திருக்கிறோம். அப்படி இருக்க உலகமே கூர்ந்து கவனிக்கும் ஒரு வழக்கின் முக்கிய ஆதாரங்கள், ஆவணங்கள், கோப்புகளை போகிற போக்கில் தொலைந்துவிட்டது என்பார்களா என்ன?
கடைசியாக இவை ஒன்றுமே இல்லை என்றாலும் கூட காணாமல் போனதாக சொல்லப்பட்ட பெட்டியில் இருந்தவற்றின் சான்றளிக்கப்பட்ட ஆவணங்களை சம்பந்தப்பட்ட நாடுகளின் அரசாங்கத்திடமிருந்து பெற்றுக்கொள்வதில் எந்த சிக்கலும் இல்லை. ஆனால் சிபிஐ இதையும் செய்யவில்லை. மத்திய அரசும் மௌனம் காத்தது. நரசிம்மராவ் அரசின் இத்தகைய வெளிப்படையான மூடி மறைப்பு நடவடிக்கையை அதிர்ச்சியோடும் ஒருவித அச்சத்தோடும் தான் சோனியா காந்தி பார்த்து கொண்டிருந்தார். அப்போதே அது குறித்து கேள்வி எழுப்ப அவருக்கு துணிவு இல்லை. எனவே சமயம் எதிர்பார்த்து காத்திருந்தார். அதற்கு 4.5 ஆண்டுகள் பிடித்தன. பொது தேர்தல் நெருங்கி வந்த சமயம். நாட்டில் பரவலாக நரசிம்மராவ் அரசுக்கு எதிராக கடும் அதிருப்தி உருவாகியிருந்த வேளை. தன் அன்பு கணவரின் பிறந்த நாளன்று தம் மனவேதனையை பகிரங்கப்படுத்தினார் சோனியா காந்தி. ஆனால் அது அரசியல் என்றனர் சிலர். எது எப்படியோ 1996 பொது தேர்தலில் காங்கிரஸ் படுதோல்வி அடைந்தது. நரசிம்மராவ் பதவி இழந்தார். அதன் பிறகு சோனியாவின் கை ஓங்கியது. கட்சி அவரின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது. நரசிம்மராவ் கட்சியிலிருந்து முழுவதுமாக ஓரங்கட்டப்பட்டார். நரசிம்மராவ் இறந்த பிறகும் கூட அவரை மன்னிக்க தயாராக இல்லை சோனியா. அந்த வன்மம் எந்த அளவிற்கு என்றால், அன்று இரவுக்குள்ளாக அவர் உடல் டெல்லியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்று உத்தரவிடும் அளவிற்கு இருந்தது. அப்போது காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தது. மன்மோகன் சிங் பிரதமர். கட்சியும் ஆட்சியும் அவர்களின் கட்டுப்பாட்டிலேயே இயங்கின. கட்சியின் முன்னாள் தலைவரும் பிரதமருமான நரசிம்மராவ் மறைவுக்கு இந்நாள் தலைவர் என்ற அடிப்படையில் கூட இறுதி அஞ்சலி செலுத்த முன்வரவில்லை. மாறாக சமாதி கூட டெல்லியில் இருக்கக்கூடாது என்று நினைத்தார். காரணத்தை யூகித்து அறிவது அத்தனை கடினமல்ல. சோனியாவின் கட்டளைப்படி அன்றிரவே நரசிம்மராவின் உடல் அவர் சொந்த மாநிலமான ஆந்திராவுக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. ஆனால் காலம் எழுதிச் சென்ற சோக சரித்திரம் என்ன தெரியுமா? சோனியா காந்திக்கும் கூட அரசியல், அதிகாரம், பதவி என்று வந்தபோது தன் அன்பு கணவரின் கோரப்படுகொலையையும் அதன் பின்னணியில் இருந்த பாரிய சதித்திட்டமும் ஒரு பொருட்டாகவே இல்லாமல் போய்விட்டது. எதையெல்லாம் குறை என்று கருதினாரோ, எவரையெல்லாம் குற்றம் கண்டாரோ அத்தனையும் அவர் நிழல் பிரதமராக இந்தியாவின் சக்தி வாய்ந்த தலைவராக வலம் வந்த 10 ஆண்டுகளில் 2004 முதல் 2014 வரை நேர் செய்திருக்கலாம். புலனாய்வு நிறுவனங்கள், உளவு நிறுவனங்கள் அத்தனையும் அவர் கண்ணசைவுக்கு, விரல் சொடுக்குக்கு காத்திருந்தன. ஆனால் அவர் ஒரு துரும்பையும் அசைக்கவில்லை. கொடுமையிலும் கொடுமையாக பாரிய சதித்திட்டத்தின் சந்தேகப்பட்டியலில் குறிப்பிடப்பட்ட சிலருக்கு நாட்டின் உயர் பதவிகள் வழங்கி கௌரவித்தார். நீதிபதி வர்மா, நீதிபதி ஜெயின் மற்றும் சிபிஐயின் விசாரணைகளில் தெரிய வந்த குற்றவாளிகள் இவர்கள். இது எந்த வகையில் சேர்த்தி? அரசியல் என்பதா, அச்சம் என்பதா, அல்லது அருவருக்கத்தக்க அயோக்கியத்தனம் என்பதா? 1990களில் பேசியதற்கும் 2000களில் நடந்து கொண்டதற்கும் இடையில் ஏன் இவ்வளவு பெரிய முரண்பாடு? என்றேனும் ஒரு நாள் சோனியா காந்தியோ அல்லது அவர் மகள் பிரியங்கா காந்தியோ விடை தருவார்கள். தங்கள் மனக்கதவை நாட்டு மக்களுக்கு திறந்து காட்டுவார்கள் என்று நம்புவோமாக. இவ்வேளையில் அவர்களுக்கு ஜாக்லின் கென்னடியை பற்றி நினைவுபடுத்துவது பொருத்தமாக இருக்கும். ஜாக்லின் கணவர் ஜான் எஃப் கென்னடி அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தபோது படுகொலை செய்யப்பட்டார். அவரை சுட்டுக் கொன்ற கொலையாளி லீ ஆஸ்வால்ட் என்பவர் உடனடியாக கைது செய்யப்பட்டு FBI காவலில் வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டார். ஆனால் மறுதினமே லீ ஆஸ்வால்ட் உயர் பாதுகாப்பு மிக்க அந்த FBI சிறையில் தலையில் துப்பாக்கியால் சுடப்பட்டு மர்ம முறையில் இறந்து கிடந்தார். கென்னடி படுகொலையின் உண்மையான சதித்திட்டம், அதற்கான காரணங்கள் இன்று வரை அதிகாரப்பூர்வமாக உலகத்திற்கு தெரியவில்லை. ஒரு அரசே முன்னின்று நடத்திய மூடி மறைப்பு நடவடிக்கைகளில் முக்கியமான ஒன்றாக வரலாற்று ஆய்வாளர்களால் சுட்டிக்காட்டப்படுவது கென்னடி படுகொலை. ராஜீவ்காந்தி படுகொலைக்கும் கென்னடியின் படுகொலைக்கும் இருந்த பல ஒற்றுமைகளில் அரசமைப்பின் இந்த மூடி மறைப்பு நடவடிக்கை பிரதான ஒன்றாகும். இந்திய அதிகார கட்டமைப்பை கண்டு சோனியா பயந்ததைப் போலவே அப்போது ஜாக்லின் அமெரிக்க அதிகார கட்டமைப்பை கண்டு அஞ்சினார். கணவரின் படுகொலை குறித்து ஒன்றுமே வாய் திறக்கவில்லை. ஆனால் தன் வாழ்நாளுக்கு பிறகு மனதில் புதைத்து வைத்திருந்த ரகசியம் வெளி உலகம் அறியும் வகையில் கென்னடி படுகொலைக்கு பின்னணியில் இருந்த சதியாளர்களை அடையாளம் காட்டினார். தனது தோழியும் எழுத்தாளருமான கரோலின் என்பவரிடம் ஜான் எஃப் கென்னடியுடனான தனது வாழ்க்கை கதையை ஜாக்லின் பகிர்ந்து கொண்டார். ஆனால் ஒரு நிபந்தனையுடன். தாம் சொல்லும் விவரங்களை தனது வாழ்நாளில் வெளியிடக்கூடாது என்றும் தாம் இறந்த பிறகே அது வெளியாக வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார். ஜாக்லின் கேட்டுக்கொண்டபடி அவர் மறைவுக்கு பிறகு கரோலின் அந்த விவரங்களை புத்தகமாக வெளியிட்டார்.
ஜான் எஃப் கென்னடி கொல்லப்பட்டு சுமார் 50 ஆண்டுகளுக்கு பிறகு ஜாக்லின் அறிந்திருந்த அந்த ரகசியம் வெளியானது. 2014ஆம் ஆண்டு வெளியான அந்த புத்தகத்தில் ஜாக்லின் சொன்னது இது: எனது கணவரின் படுகொலைக்கு அப்போது துணை ஜனாதிபதியாக இருந்த லிண்டன் ஜான்சனே காரணம். அவரும் அவருடைய டெக்சாஸ் செல்வந்த நண்பர்களும் டெக்சாஸின் பன்னாட்டு எண்ணெய் நிறுவன முதலாளிகள், அமெரிக்க அரசாங்கத்தில் மிகுந்த செல்வாக்கு பெற்றிருந்த இந்த பெட்ரோலிய நிறுவன முதலாளிகளை ஜாக்லின் மாஃபியா கும்பல் என கடும் சொற்களால் குறிப்பிட்டிருக்கிறார். இவர்களே கூட்டாக சதி செய்து ஜான் எஃப் கென்னடியை கொன்றிருக்கிறார்கள். அதன் மூலம் ஆதாயம் அடைந்தது இவர்களே. ராஜீவ்காந்திக்கு பிறகு அரசியல் துறவுக்கு தள்ளப்பட்டிருந்த நரசிம்மராவ் ஆதாயம் அடைந்ததைப் போல், சுப்பிரமணிய சுவாமி சந்திராசாமி ஆதாயம் அடைந்ததைப் போல், அப்போது அமெரிக்காவின் துணை ஜனாதிபதியாக இருந்த லிண்டன் ஜான்சன் கென்னடிக்கு பிறகு ஜனாதிபதியாக பதவியேற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. குறைந்தபட்சம் சோனியா காந்தி அவர்கள் ஜாக்லின் கென்னடியின் இந்த வழிமுறையை கடைபிடித்தேனும் தனது மனக்கதவை இந்நாட்டு மக்களுக்கு திறந்து காட்ட கடமைப்பட்டவர். ஏனென்றால் நரசிம்மராவ் போல் ராஜீவ் படுகொலையால் அவர் மனைவி சோனியா காந்தியும் பலனடைந்தார் என மக்கள் எண்ணிவிடக்கூடாதல்லவா? கேள்விக்குறி. சுப்பிரமணிய சுவாமி அப்படித்தான் இந்த ஊர் உலகத்தை நம்ப வைக்க முயற்சித்து கொண்டிருக்கிறார். மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி என்று தமிழில் ஒரு பழமொழி உண்டு. எனவே நரசிம்மராவ், சந்திரசேகர், சுப்பிரமணிய சுவாமி, சந்திராசாமி, மரகதம் சந்திரசேகர், லதா பிரியகுமார், வாழப்பாடி ராமமூர்த்தி, மார்க்கெட் ஆல்வா, எம்.கே. நாராயணன் போன்ற முக்கிய காங்கிரஸ் தலைவர்களை பற்றிய கருப்பு ரகசியங்களை வெளியிட்டு தம் குடும்ப மற்றும் கட்சியின் மாண்பை காப்பாற்ற வேண்டிய கடமை சோனியா காந்திக்கும் உள்ளது. அத்தியாயம் முற்று.